அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை. ஏற்கனவே பார்த்தது தாங்க பகுதி 2. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கீழ்வானம் ஒன்றும் தூரம் இல்லை. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கீழ்வானம் ஒன்றும் தூரம் இல்லை. உண்மைதானுங்களே. கிளியினுடைய எண்ணம், முயற்சி, ரெக்கையினுடைய உதவி, அதற்கு வானமே அருகில் தெரிகிறது. அடுத்து பாருங்க, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. தகுதியான முளைக்கக்கூடிய விதையானது எந்த நிலத்தில் விழுந்தாலும் சரி, அது என்ன ஆகுது? பாறையாக இருந்தாலும் சரி, கட்டாந்தரையாக இருந்தாலும் சரி, விளைநிலமாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய மேல் உரையை கிழித்து கொண்டு செடியாக மரமாக வளர்கிறது இல்லையா? அடுத்து, காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டாம்பூச்சியாய் கோலம் கொல்லும் மறவாதீர். கம்பளி புழுவாக இருந்தது தாங்க கூட்டு புழுவாக மாறி அமைதியாக பொறுமையாக அடக்கமாக இருந்து அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளியே வருகிறது இல்லைங்களா? உண்மைதானுங்க. இதுலேருந்து என்னங்க தெரியுது நமக்கு? அதாவது ஒவ்வொரு செயலும் நாம் செய்கின்ற பொழுது கிளியினுடைய முயற்சி, எண்ணம், ரெக்கையினுடைய உதவி போல, முளைக்கின்ற விதையினுடைய அந்த துடிப்பு, ஊக்கத்தை போல கூட்டுப்புழுவாக பொறுமையாக அடக்கமாக இருந்தோம்னா அது எப்படி வண்ணத்து பூச்சியாக வெளிவருதோ அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அழகிய பட்டாம்பூச்சியாக பரிணமிக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு செயலிலும் வெற்றி நிச்சயம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.